வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு சென்சார். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய சென்சார்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு சென்சார் அப்படின்னா எப்படி, கால்லெஸ் ஒயர்லெஸ் சென்ஸ் பண்ணக்கூடிய அரேஞ்ச்மெண்ட், இதுக்கு தான் பேர் சென்சார்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லாம் நிறையா போட்டிருக்கோம். அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நியூ கமர்ஸ் யாராவது இப்போ வந்திருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன், அதில் பாருங்கள், நிறையா உங்களுக்கு புரியும். இப்போது பாருங்கள், இதில் ஒரு காம்பனண்ட் பாருங்கள். இது வந்து ஒரு எல்டிஆர் லைட் எமிட்டிங் டயோடை வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்சார். இதுக்கு பேர் எல்டிஆர், லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். ஓகேவா? நமக்கு எல்இடியை பற்றி தெரியும் இல்லையா? எல்இடி பற்றி நிறைய ப்ராஜெக்ட்லாம் போட்டிருக்கோம். இது ஒரு எல்டிஆர். ஓகே, தென் பாருங்கள் இது ஒரு மாடுல். இந்த மாடுல் என்ன இருக்குது இதில் பாருங்கள், இதில் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கலரிஷாக இருக்கு இல்லையா. தென் ஒன்று வந்து ஐஆர் எல்இடி, இன்னொன்று வந்து போட்டோ டயோடு, ப்ராக்சிமிட்டி சென்சார். இப்போ ஒரு லேட்டஸ்ட் மொபைல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கால் பண்ணி பேசும்போது ஃபேஸ் பக்கத்தில், காதுக்கு பக்கத்தில் கொண்டு போனோன்னே டிஸ்பிளே கட் ஆஃப் ஆயிரும். ஃபேஸை விட்டு டிஸ்பிளே வெளியே எடுத்தப்போ ஒர்க் பண்ணும். இந்த சென்சாரில் வந்து 25 இயர்ஸ் ஆகுது. அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு, மினியேச்சராக சப் மினியேச்சராக பண்ணி மொபைலில் வந்திருக்கு. மொபைலில் கார்னரில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 நாட்ச் இருக்கும். அந்த இடத்துல இது இருக்கும், ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்கும். இப்போ இருக்க அமோ எல்இடி வரக்கூடிய டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்குள்ளேயே டோப்பிங்காக இருந்துடும். எது இருக்கும், இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார், ஃபிங்கர் டிப் சென்சார் இருக்குது. எல்லா சென்சாரும் அமோ எல்இடிக்குள்ளே வந்துடும். ஓகே, சரி, அது வந்து மொபைல் சம்மந்தப்பட்டது. அது இந்த கிளாஸ் வரும்போது நான் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சென்சார் இருக்குது. இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும்தான். இப்போ ஒரு ரிமோட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பாருங்களேன், இது ஒரு ஆடியோ ரிமோட், டிவி ரிமோட். அது எந்த ரிமோட்டாக இருந்தாலும் சரி, இந்த டிப்பில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஒரு ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு எல்டிஆர் இது ஒரு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து டெபெண்ட் பண்ணும். இந்த எல்டிஆர் என்ன செய்யும், இதில் வர ஃப்ரீக்வன்சி டெபெண்ட் பண்ண வைக்கலாம். போட்டோ சென்சிட்டிவ் டிவைஸ் இருக்குது, போட்டோ சென்சிட்டிவ் டிரான்சிஸ்டர் இருக்குது, போட்டோ டயோடு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே ப்ராஜெக்டில் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் இல்லாமல் வேறு என்ன சென்சார் வரும் அப்படின்னு கேட்டால், இப்போ ரிமோட் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ணோம். நம்ம வீட்டில் இருக்கிற டிவி ப்ளஸ் ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர் தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டு. ரிசீவர் வந்து டிவியிலையோ அல்லது டிவிடிலையோ உள்ளே இருக்கக்கூடியது இருக்கும். இது பர்டிகுலர் டிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணோம். கூடவே என்ன வந்து டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் ஏங்கிள் மார்ச்சினா கூட எடுக்காது, ரிசீவ் பண்ணாது, ஒர்க் பண்ணாது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி? அதனால் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் கேட்கெட்டில் எல்லாத்துலேயுமே இப்போ புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். அது என்ன அப்படின்னா ஆர்எஃப் சென்சார், ரேடியோ ஃப்ரீக்வன்சி. இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி, ஓகேவா, அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை பயன்படுத்தி தான் இப்போ வரக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் கேட்கெட் இன்க்ளூடிங் லேட்டஸ்ட் எல்டிஆர், டிவி ப்ளஸ் ட்ரோன் இந்த மாதிரி பறக்க ஆப்ஜெக்ட்டு எல்லாத்துலேயுமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? பேசிக்காக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வரணும் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் பாருங்கள், ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ நியூ கமர்ஸ் யாராவது இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் நிறைய வீடியோ பார்க்க முடியும், நாலேஜும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இது சென்சார் பற்றி இருக்குது. என்ன பார்த்துருக்கோம், இந்த சென்சார் எல்டிஆர் இதெல்லாம் இப்போ எடுத்துருவோம். இப்போ என்ன இருக்குது, இந்த இடத்துல 2 யூனிட் இருக்குது. 2 யூனிட் இருக்கு இல்லையா? இந்த யூனிட்டுக்கு பேர் வந்து டிரான்ஸ்மிட்டர், இதுக்கு பேர் ரிசீவர். ஆர்எஃப்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி, ஏஎஃப்னா ஆடியோ ஃப்ரீக்வன்சி. ஆடியோ ஃப்ரீக்வன்சி பர்டிகுலர் டிஸ்டன்ஸாக போகும், அதுக்கு மேலே போகாது, வாய்ப்பு இல்லை. ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படி இல்லை. இதனுடைய ஸ்பீடு வந்து 1,86,000 மைல்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டில் பூமியை 3 தடவை சுற்றிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு பவர் உள்ளது ஆர்எஃப். ஸோ இந்த ஆர்எஃப் ரிசீவர் சென்சார் ரெண்டையும் வச்சு தான், டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரெண்டையும் வச்சு தான் இப்போ லேட்டஸ்ட்டு எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? பர்டிகுலரி ட்ரோன்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ட்ரோன் அப் டவுன் லெஃப்ட் ரைட் எல்லாமே நகருது இல்லையா? ஹெலிகாப்டர் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது டாய்ஸ் ஆகட்டும், வேறு வரக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் கேட்கெட் ஆகட்டும், எல்லாமே இப்போ எப்படி வந்திருக்கு, ஆர்எஃப் சென்சாரில் வந்துருச்சு. அதனால் இதுக்கு டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி இல்லை, நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா. ஃபஸ்ட் இதை வச்சு ஒரு மினியேச்சர் ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இங்கே இந்த ரெண்டு சுவிட்ச் இருக்குது, ரெண்டு கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து காயில், அது டியூன்டு காயில். ஓகேவா. இப்போ வந்து இதில் வந்து ஒரு ப்ளஸ் மைனஸ், இதனுடைய ஒர்க்கிங் வோல்ட் ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 3 வோல்ட் டிசி. இந்த ரிசீவர் இருக்கு இல்லையா, ரிசீவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மைனஸ் 2 ஒயர் இருக்குது. இந்த ப்ளஸ் மைனஸ் 2 ஒயரில் எது இருக்குது, இது வந்து ஆப்ரேட்டிங் வோல்ட் 3 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். ஸோ டிரான்ஸ்மிட்டர்னு 3 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும், ரிசீவர்னு 3 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். சரி, இது என்னது, ரெண்டுக்கு ஒயர் கனெக்ஷன் இருக்கா? ஒயர் கனெக்ஷன் இல்லை. ஒயர் கனெக்ஷன் இல்லாமல் எப்படி ஒர்க் பண்ணும் அதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன ஆயிரும், இந்த அவுட்புட்டு வெளியே வரும். அவுட்புட்டு வரக்கூடியதான் என்ன பண்ணியிருக்கேன், 2 ஒயர் கொடுத்துருக்கு போர்டில், ஒரு ஒயிட் கலர் ஒன்று, ப்ளூ ஒயர் ஒன்று. 2 அவுட்புட் வரனால 2 டிவைஸை நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். திஸ் ஆர் தட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா. அது எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். முதல்ல இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பயாஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 வோல்ட், அதுக்கு ஒரு 3 வோல்ட் கொடுத்து இந்த டிவைஸ் வேலை செய்யுதா இல்லையா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி ஒரு எல்இடியிலேயே ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். எல்இடி என்ன செட்டப்பு பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது, ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இதில் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு 100 ohms லோடு கொடுத்துருக்கேன், கொடுத்து 2 செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணுறேன், நம்மகிட்ட ஒரு 3 வோல்ட் பேட்டரி இருக்குது, அதாவது 1.5 வோல்ட் 2 செல்லு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு கொடுத்து பார்க்குறேன், பொலாரிட்டியை கொடுத்து பார்க்குறேன், ஒரு எண்ட். தட் மீன்ஸ் இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு எண்டு வைக்கிறேன், ஒரு எல்இடி எல்லோ கலர் எரியுது. பொலாரிட்டி அப்படியே சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அது வந்து இப்போ அது ரெட் கலர் எரியுது. பாருங்கள், பொலாரிட்டி மாதிரி 1 செகண்ட் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம இதில் அவுட்புட் வோல்ட்டை மாற்றினோம்னா அந்த எல்இடியோடைய க்ளோவை மாற்றலாம், பொசிஷன் க்ளோவை மாற்றலாம். ஓகேவா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எதுக்காக சொல்கிற வரேன்னா, இந்த ப்ராஜெக்டில் அவனுடைய அவுட்புட் இருக்கு இல்லையா, இந்த அவுட்புட்டில் இந்த 2 ஒயர் இருக்குது, இந்த போர்டில் வருது அவுட்புட்டில். இந்த அவுட்புட்லேருந்து வர வோல்ட் வருதா வரலையா, வந்துச்சுன்னா இந்த யூனிட் அல்லது இந்த ப்ராஜெக்ட் ஓகேன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் இந்த டிரான்ஸ்மிட்டரில் இருக்கக்கூடிய சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணும் பொழுது ஒரு எல்இடி எரியணும், இதை ப்ரெஸ் பண்ணும்போது இன்னொரு எல்இடி எரியணும். எரிஞ்சிச்சுன்னா இது ப்ராஜெக்ட் ஓகே. இதை வச்சுக்கிட்டு பேஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதுக்கு ஒரு பயாசிங் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஓகேவா. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 செல்லு 3 வோல்ட் பேட்டரி இந்த யூனிட்டுக்கு, டிரான்ஸ்மிட்டருக்கு, ரிசீவருக்கு ஒரு 3 வோல்ட், ரெண்டுமே 3 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகுது. ரெண்டுக்கு நடுவில் எந்த விதமான கனெக்ஷன் கிடையாது. கார்ட்லெஸ் சிஸ்டம், ஒயர்லெஸ் சிஸ்டம். இது எப்படி ஒர்க் பண்ணுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டோ டயோடோ, ஐஆர் எல்இடியோ, போட்டோ டிரான்சிஸ்டரோ, ஓகேவா, இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் கண்ட்ரோல் ஆகுது. ஓகேவா. இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்மிட்டரில் என்ன அவுட்புட்டோ அதான் ரிசீவருக்கு வரணும். சரி, இது என்ன பேசிக் எப்படி ஒர்க் பண்ணுது, ஆடியோ ஃப்ரீக்வன்சி லாங் டிஸ்டன்ஸ் போகாது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி லாங் டிஸ்டன்ஸ் போகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரானிக் இந்த சேனலில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதோடைய பர்பஸ் என்னென்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் இந்த ஃபீல்டுக்குள்ளே எலக்ட்ரானிக்குள்ளே வரணும். நீங்கள் உங்கள் குழந்தைங்க இவங்கெல்லாம் இந்த ஃபீல்டுகள் வரும்போது நாளைக்கு ஃபியூச்சரில் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஒர்க்கிங் பிரின்சிபலும் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த சேனல்லேருந்து நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டுருக்கோம். அந்த இன்ஸ்டியூஷனில் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லா கோர்ஸும் நடத்திட்டு இருக்கோம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே நடத்திட்டுருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கீழே வர்ற ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும், நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. ரெண்டாவது, இந்த வீடியோ பார்க்குற நியூ கமர்ஸ் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு தடையும் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ போடும் போதெல்லாம். அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு லிஃப்ட்டாக அமையும். ஓகேவா. இப்போ பார்க்கலாம், இந்த டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கோம் பயாசிங்கில். இப்போ ஒரு பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த எல்இடியில் ஒரு எல்இடி எரியுது, ஒரு அவுட்புட் இருக்குது. இந்த பட்டன் அமுத்தும் போது இன்னொரு எல்இடி எரியுது. அப்போ ரெண்டுக்குமே ஒயர் கனெக்ஷன் இல்லை. ஒயர் கனெக்ஷன் இல்லாமல் என்ன செய்யுது, வேலை செய்யுது பாருங்கள். ப்ரெஸ் பண்ணால் போதும் ஒரு லோடு, இந்த ப்ரெஸ் பண்ணால் இன்னொரு எல்இடி. அப்போது
இந்த சுவிட்சு கனெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுது உங்களுக்கு, இதிலேருந்து ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிட் ஆகுது. அதாவது இதிலேருந்து மாடுலேட்டர், இந்த இடத்துல ரிசீவர் இருக்கு இல்லையா, அது வந்து டிமாடுலேட்டர். மாடுலேட்டரில் வர ஃப்ரீக்வன்சி அது புரிஞ்சுட்டு டிமாடுலேட் பண்ணி அந்த வர்ற அவுட்புட் மூலிமா 2 லோடை கண்ட்ரோல் பண்ணலாம். 2 லோடு எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறத நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு போட போகிறேன். அதில் சில எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வரும். எப்படி வரும்னா, நாளைக்கு ஒரு சுனாமி இண்டிகேட்டர் அதில் எப்படி பண்ணலாம், ஒரு எர்த்குவேக் இண்டிகேட்டர், டெப்ட் இண்டிகேட்டர், இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். 2க்குமே இல்லை, நான் அடுத்தடுத்த வர வீடியோவில் சேம் டிரான்ஸ்மிட்டர், இந்த மாடல் ரிசீவர் மாடல், இதை வச்சுட்டு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்டாக உங்களுக்கு நாளையிலேருந்து சப்மிட் பண்ணுவோம். நாளையிலேருந்து வீடியோ பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு வீடியோ வந்து என்கேஜ் ஆகி உங்களுக்கு அப்லோடாகி வந்துடும். மறந்துட வேண்டாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா வியூவர்ஸ், உங்களுக்காக இப்போ வந்து லைட்டில் கொஞ்சம் விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன் விசிபிளாக. பாருங்கள், ஒரு லோடு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், அடுத்த லோடு எல்லோ கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பட்டனை எதை மாற்றினாலும் சரி உங்களுக்கு ஆர்எஃப்பில் இந்த இது வேலை செய்யும். இதை வச்சு டிஃப்ரெண்ட் லோடு எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.